Welcome to Tanu Science. In this video, we'll learn the answers for answer the following questions in detail from chapter 6, that is nuclear physics of class 10th science. First question: explain the process of controlled and uncontrolled chain reactions. In controlled chain reaction, slow neutron bombard with the fissile material, that is uranium. ஒரு நியூட்ரான் வந்து யுரேனியத்து மேலே மோதும்போது கொலைட் ஆச்சுன்னா 3 நியூட்ரான்ஸ் வந்து வெளிவரும் ஒரு கொலிஷனுக்கும். அந்த சமயத்தில் 2 ஃபிசைல் மெட்டீரியல் வரும். ஒன்று வந்து பேரியமாக இருக்கும், ஒன்று வந்து கிரிப்டானாக இருக்கும். இப்போ இந்த 3 நியூட்ரான்ஸ் இருக்குது. இந்த 3 நியூட்ரான்ஸில் 2 நியூட்ரான் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஒரே நியூட்ரான் மட்டும் தான் என்ன பண்ணால் ஃபர்தர் ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணும். ஸோ அப்போது ஒவ்வொரு ஃபிஷன் ரியாக்ஷன்லையும் அட்லீஸ்ட் 1 நியூட்ரான் enough ஃபார் ஃபர்தர் ரியாக்ஷன். ஸோ இன் திஸ் ரியாக்ஷன் ஆல் த நியூட்ரான்ஸ், ஸோ எவ்வளோ நியூட்ரான்ஸோ எல்லாமே அப்சர்வ் ஆகிடும் வித் லிவிங் ஒன்லி 1 நியூட்ரான். ஸோ ஒரு நியூட்ரான் மட்டும் வெளியிடும். இந்த ஒரே ஒரு நியூட்ரான் அப்படின்னா ஃபர்தர் ப்ராசஸை வந்து எடுத்துன்னு போயிடும். அப்போ எனர்ஜி என்னன்னா கண்ட்ரோல் ஆகும். அப்போ ஒரு முறையும் எல்லா நியூட்ரான்ஸும் அப்சர்வ் ஆகிட்டு ஒரு நியூட்ரான் மட்டும் வெளியே வரதுனால அந்த ஒரு நியூட்ரானால் ஃபிஷன் நடக்கிறதுனால வர எனர்ஜி வந்து கண்ட்ரோலபுளாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து எதில் யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. அப்போது மெயின்லி இட் இஸ் ஃபார் constructive purpose. So constructive purpose nothing but usable purpose. In uncontrolled chain reaction, the number of neutrons increases or multiplies in the fraction of second. நிறைய நியூட்ரான்ஸ் வந்து ஒரு ஃபிஷன் நடக்க சொல்ல வரக்கூடிய நியூட்ரான் வந்து அதிகரிச்சுனே போகிறதுனால ஃபிஷன் ரியாக்ஷன் அதிகமாக நடக்கும். அதனால் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் சொல்கிறோம். இப்போ இது வந்து எது யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் இது வந்து ஆட்டம் பாம் அந்த மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸில் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இன் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மல்டிப்ளைஸ் இன்டெஃபினெட்லி அண்ட் காசஸ் ஃபிஷன் இன் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல். இதனால் அதிகமான எனர்ஜி வந்து வித்தின் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இட் இஸ் யூஸ்ட் இன் த ஆட்டம் பாம். Now we will see how to write controlled chain reaction. In this reaction, all the neutrons are absorbing with a neutron observer, leaving only 1 neutron to produce further fission. The energy released due to a controlled chain reaction can be utilized for constructive purposes. Example, nuclear reactor. Next, uncontrolled chain reaction. In this reaction, the number of neutrons multiplies indefinitely and causes fission in a large amount of the fissile material. This results in the release of a huge amount of energy within a fraction of a second. Example, atom bomb. Question number 2. Compare the properties of alpha, beta and gamma radiations. Properties: alpha rays, beta rays and gamma rays. What are they? That's nature. ஸோ ஒரு ரேவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். ஆல்ஃபா ரேஸ் வந்து ஹீலியம் நியூக்ளியஸ், அதாவது இதில் 2 ப்ரோட்டானுக்கும் 2 நியூட்ரானுக்கும். இப்போ இந்த 2 ரெப்ரசன்ஸ் 2 ப்ரோட்டான், இந்த 4 - 2னா 2 நியூட்ரான். பீட்டா ரேஸ்ன்னு சொன்னால் எலக்ட்ரான்ஸு -1 e⁻0. இது பேசிக் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் இன் ஆல் ஆட்டம்ஸ். ஸோ எல்லா ஆட்டம்ஸ்லேயும் எலக்ட்ரான் வந்து கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் காமா ரேஸ் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸு. இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டான் ஆர் சிம்பிளி கேன் ரைட் தட் இஸ் ஃபோட்டான். நெக்ஸ்ட் சார்ஜ். இப்போ ஆல்ஃபா ரே வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல், பீட்டா ரே வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல், காமா ரே வந்து நியூட்ரல் பார்ட்டிகல். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்னால இதோட சார்ஜ் வந்து +2e, நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னால இதோட சார்ஜ் வந்து -e, இதோட சார்ஜ் வந்து எதுவுமே இல்லாதனால 0ன்னு சொல்கிறோம். அடுத்து அயனைசிங் பவர். ஸோ அயனைசிங் பவர் 100 times greater than beta rays, 10,000 times greater than gamma rays. But for beta rays, ionizing power is comparatively low. For gamma rays, very less ionization power. Next, penetrating power. Low penetrating power of alpha rays. Next, for beta rays, penetrating power is greater than that of alpha rays. Gamma rays, they have a very high penetrating power greater than that of பீட்டா ரேஸ். இங்கே ஒரு சின்ன கம்பாரிசன் இருக்குது.
அயனைசிங் பவர் வந்து அதிகமாக இருந்தால் பெனிட்ரேட்டிங் பவர் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ ஆல்ஃபா ரேவோட அயனைசிங் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் பெனிட்ரேட்டிங் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் காமா ரேக்கு வந்து அயனைசேஷன் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் பெனிட்ரேட்டிங் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸ் we can remember easily. Next, effect of electric and magnetic field. எதுனா ஒரு ரே வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் இருந்தால் கண்டிப்பாக வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஆல்ஃபா ரே என்ன பார்த்தோன்னு சொன்னால் பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல், அப்போ டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு டிஃப்ளெக்ட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ திஸ் இஸ் டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ். ஸோ போத் த ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம பீட்டா ரேஸ் பார்த்தோம். பீட்டா வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்னால் சார்ஜ் இருக்குது, அதனால் திஸ் ஒன் ஆல்சோ டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ். பட் காமா ரேஸ் வந்து சார்ஜ் வந்து ஜீரோன்னு பார்த்தோம். ஸோ சார்ஜ் ஜீரோன்றதுனால அது சார்ஜே கிடையாது. ஸோ தட் தே ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை electric and magnetic field, that is they are not deflected by both the fields. Next is speed. So their speed ranges from 1/10 to 120 times the speed of light. Their speed can go up to 9/10 times the speed of light. But for gamma rays they travel with the speed of light. So இதான் ரொம்ப high speedல போவோம் gamma rays. Question number 3, what is a nuclear reactor? Explain its essential parts with their functions. This diagram represents nuclear reactor. இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து அணுக்கரு உலைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிவைஸ். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதோட எனர்ஜி வந்து கண்ட்ரோலபுளாக இருக்கும். இந்த ப்ரொடியூசர் எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் இட் இஸ் ஏ டிவைஸ் இன் விச் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் in self-sustained and controlled manner to produce electricity. Now we will see the essential parts of nuclear reactor and their function. First வந்து fuel. இந்த சென்டராக இருக்கிற இந்த pellet மாதிரி இருக்கிறது வந்து fuelன்னு சொல்லுவாங்க. இந்த fuel வந்து fissile materialனு சொல்லுவோம். ஸோ இந்த fissile material என்னதனால ஆயிருக்குன்னு சொன்னால் யுரேனியத்தால் ஆயிருக்குது. அடுத்து மாடரேட்டர். ஸோ மாடரேட்டர் அப்படின்னு சொன்னால் இதில் ஆர்டினரி வாட்டர் கூட மாடரேட்டராக யூஸ் ஆகும். ஹெவி வாட்டர், கிராஃபைட் இதெல்லாம் மாடரேட்டராக யூஸ் ஆகும். இந்த மாடரேட்டரோட வேலை என்னன்னு சொன்னால் இந்த ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்க சொல்ல நியூட்ரான்ஸ் வரும். அந்த நியூட்ரான்ஸ் வந்து ஸ்பீடாக வரும். அந்த ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மாடரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மாடரேட்னா தமிழில் தணிப்பான் அப்படின்னு சொல்லலாம். தணிப்பான்னா தணிக்கிறது, வேகத்தை தணிக்குது. எதோட வேகத்தை தணிக்குன்னு சொன்னால் இங்கே நியூக்ளியர் ஃபிஷன் நடக்க சொல்ல வெளிவரக்கூடிய நியூட்ரனோட வேகத்தை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ஸ்லோ டவுன் த ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ் to provide slow neutrons. Next, control rods. ஸோ கண்ட்ரோல்ஸ்னால் மேலே இங்கே 2 இருக்குது பாருங்கள், இதுதான் கண்ட்ரோல் ராட்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் இப்போது இது வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு டிவைஸு. இது வந்து கண்ட்ரோலபுளாக இருக்குதுன்னு சொன்னோம். காரணம் என்னன்னு சொன்னால் வெளிவரக்கூடிய நியூட்ரான்களை வந்து எல்லாமே இது அப்சர்வ் பண்ணிக்கும். கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ இதை அப்சர்வ் பண்ணனால இந்த நடக்கிற ரியாக்ஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இந்த எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நம்ம இது இன்வெர்ட்ஸ் உள்ளே தள்ளணும்னா நிறைய நியூட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ ரியாக்ஷன் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே இது மேலே தள்ளணும்னா நியூட்ரன்ஸ் அதிகமாக அப்சர்வ் ஆகாது. ஸோ வேகமாக ரியாக்ஷன் நடக்கும். அப்போ ரியாக்ஷன் வந்து வேகமாக நடக்கணும் இல்லை ஸ்லோவாக நடக்கணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் தான் காரணம். அப்போ த கண்ட்ரோல் ராட்ஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு ஹேவ் சஸ்டைன்டு செயின் ரியாக்ஷன். இது வந்து போரான் அல்லது காட்மியம் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் எசென்ஷியல் பார்ட் வந்து கூலண்ட்டு. கூலண்ட் வந்து வாட்டரோ இல்லை ஏரோ இல்லை ஹீலியமோ இருக்கலாம், இல்லை ஆர்டினரி வாட்டர் கூட இருக்கலாம். இப்போ இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்க சொல்ல ஹீட் எனர்ஜி நிறையா வரும். அந்த ஹீட் எனர்ஜியில் இந்த ஏர் என்ன பண்ணணும்னு சொல்லலாம், இல்லை வாட்டர் என்ன பண்ணணும்னு சொல்லலாம், இந்த வாட்டரை வந்து அந்த ஹீட்டை வந்து எடுத்துக்கின்னு ஸ்டீமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டீம் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் ஹை ப்ரெஷரில் வந்து ஹை ஃபோர்ஸ் வந்து டர்பைன், அந்த டைனமோன்னு சொல்லுவாங்க, டைனமோட டர்பைன் இருக்கும். ஸோ டர்பைன் என்ன பண்ணணும்னு சொன்னால் சொல்லலாம். அந்த டர்பைன் சொல்ல நம்மளுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்கும். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை இந்த டைனமோ என்ன பண்ணணும்னு சொன்னால் எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றிடும். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கூலண்ட் வந்து வாட்டர், ஏர், ஹீலியம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ப்ரொடெக்ஷன் வால். ப்ரொடெக்ஷன் வால் என்னன்னு சொன்னால் திக் கான்க்ரீட் லெட் வால்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே ரியாக்ஷன் நடக்க சொல்ல அதிகமான ஹீட் எனர்ஜி வெளியே வருது, அதே மாதிரி ரேடியேஷன்ஸ் அதிகமாக வருது. இந்த ரேடியேஷன்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ அது ரொம்ப சுற்றுப்புற சூழலுக்கும் மனிதர்களுக்கும் வந்து நிறைய தீங்கு விளைவிக்கிறதுனால அந்த கதிர்வீச்சிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக திக் கான்க்ரீட் லெட் வால் இஸ் பில்ட் around the nuclear reactor in order to prevent the harmful radiation from escaping into the environment. Now we will see how to write nuclear reactor. It is a device
in which the nuclear fission reaction takes place in a self-sustained and controlled manner to produce electricity. Essential parts with their functions. First part, fuel. A fissile material is used as the fuel. Example, uranium. Second part, moderator. It is used to slow down the high energy neutrons to provide slow neutrons. Example, graphite and heavy water. Third part, control rod. They are used to control the number of neutrons in order to have sustained chain reaction. Example, boron or cadmium rods. They absorb neutrons. Fourth essential part is coolant. It is used to remove the heat produced in the reactor core to produce steam. This steam is used to run a turbine in order to produce electricity. Example for coolant, water, air and helium. Fifth essential part is protection wall. A thick concrete lead wall is built around the nuclear reactor in order to prevent the harmful radiations from escaping into the environment. Thank you, students.